Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics. Elect questions only பார்க்குறோம் all chapters. ஓகே புக்லிக் என்ன எக்ஸாமுக்கு வருதோ அதை எய்ம் பண்ணி சில இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரியா, ஆல் சாப்டர்ஸ்க்குள்ளது தான் வீடியோ அப்படின்றத பார்த்துக்கோ. 7th வீடியோ. ரைட், குட். இதில் மென்சுரேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறேன். கொஸ்டினை வந்து எழுதிடுறேன், வேணா பார்த்துக்க. ஏ மெட்டாலிக் சீட் in the form of a sector of a circle பட்டத்தில் ஒரு செக்டார் உள்ளது மாதிரி இருக்கு. ஆஃப் ரேடியஸ் 21 சென்டிமீட்டர். radius of sector has central angle மையக்கோணம் 216. full stop. The sector is made into the sector வந்து தயாரிக்கிறாங்க. made into the frustum of made into a cone by bringing the bounding radii together. Bringing the bounding radii together. Find the volume of cone. Find the volume of cone. கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டீங்க. ஓகேயா, ரைட். இதில் சில விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை பொறுமையை ஹேண்டில் பண்ணி பொறுமையை வச்சு ஒரு ஃபிகர் வரைஞ்சிக்குவோம். மேலே சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். சர்க்கிள் வரைஞ்சிக்குவோம். சரியா, ஒரு சர்க்கிளில் ஒரு செக்டாரை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி சென்டர்ல இருந்து ஒரு செக்டார் அப்படி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி சென்டர்ல இருந்து ஒரு செக்டாரை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோ. அதே மாதிரி இது வச்சுக்கோ. இதுதான் படம். ஓகேயா, ரைட். பொறுமையா நிதானமா செஞ்சுக்க. இது தீட்டா. ரைட். இந்த செக்டாரை கட் பண்ணி நம்ம ஃபோல்டு பண்ணையில ஒரு கோன் கிடைக்கும். சரியா, சொல்யூஷன் போட்டுட்டு given. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ரேடியஸ் ஆஃப் செக்டார் கொடுத்துருந்துச்சு. radius of sector equal to slant height of the cone. slant height of the cone. அப்போ இது கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எல்.
அதாவது எல் அப்படின்னு அர்த்தம், ஸ்மால் எல்னு வச்சுக்காது, ஆனால் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்காது. அடுத்து we know that என்னன்னா the circumference of the circle equal to theta by 360 into 2 pi r. ஓகேயா, 2 pi r. அப்போ இதில் வந்து 2 pi r ஸ்மால் லெட்டர், theta by 360, theta given கொடுத்துருந்துச்சு, angle, central angle 216. அப்போ 216 divided by 360 into 2 pi r. 2 pi r, rக்கு பதிலாக 21 கொடுத்துருந்தாங்க பாருங்க, L 21 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 pi கேன்சல் பண்ணிவிடு, அடிப்போம். 7 3 21, 1 3 is 3, 2 3 are 6, 0. அடுத்து அடிக்கலாமான்னு பாரு, அடித்தோம்னா என்ன ஆகும் பாரு, r equal to 60, இது 108, 30, again 5 4. சரிதான் நான் சொல்கிறது. அடுத்து அடித்தோம்னா 15, அடித்தோம்னா என்ன வரும், 27. இப்போ 5 3s are 15, 9 3s are 27. அப்போ r equal to 9 into 7 divided by 5. அப்போ r equal to 63 by 5. அடித்தோம்னா 12 5 60. சரியா, மிச்சம் 3, 6 5 30, 12.6 சென்டிமீட்டர் அப்படின்னு ரேடியஸ் வருது. இந்த ரேடியஸையும் அந்த எல்லையும் பயன்படுத்தி ஹைட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். எல் வந்து 21, ரேடியஸ் ஆஃப் செக்டார் கொடுத்துருச்சுலாது. நம்ம கண்டுபிடிச்ச ஸ்மால் ஆர் வந்து 12.6 சென்டிமீட்டர். இப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ன்றது ஸ்லாண்ட் ஹைட் ஃபார்முலா. இதிலிருந்து நமக்கு ஹச் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா எல் ஸ்கொயர்லேருந்து ஹச் ஸ்கொயரை கழிச்சிடணும். அப்போ எல் ஸ்கொயர் 21 ஸ்கொயர் மைனஸ் 12.6 ஹோல் ஸ்கொயர். சரியா, ரூட் போட்டுன்னா கடைசியில் போட்டுக்கோம். 441 மைனஸ் 121, சாரி 126ஐயும் 126ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் எடுத்தினா அதுக்கு கிடைக்கும், ஹச் கிடைக்கும். சரியா சொல்கிறது, ரைட். இப்போ நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். இது ரெண்டுக்கும் 12.6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்ட்டு 12.6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 158.76 வருது. இப்போ இது ஹச் ஸ்கொயர் எல்லாமே, இது எல்லாமே ஹச் ஸ்கொயர், இதுவும் ஹச் ஸ்கொயர். இப்போ 441 இருந்து மைனஸ் 158.76 அப்படின்னு சப்ராக்ட் பண்ணோம்னா 282.24 வருது. இது வேணா ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 282.24 அப்படின்னு பாயிண்டை ரிமூவ் பண்ணிட்டு கீழே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால 100 கீழே போட்டுக்க. இப்போ ரூட் எடுத்துக்க. ஈஸியாக சிம்பிளஸ்டாக சொல்கிறேன். 28224 by 100. இப்போ ஹச்சை வெளியே எடுத்தோம்னா இது வந்து 10ன்னு வந்துடும். 100 வெளியே எடுத்துட்டோம்னா சேம் டைம் நம்ம இதுக்கு ரூட் எடுக்கணும். எதுக்கு? சேம் டைம் நம்ம கழிச்சிருக்கோம் பாரு 20, அதுக்கு ரூட் எடுக்கணும். சரிதான் நான் சொல்கிறது. ரூட் ஆஃப் போட்டு பார்ப்போம். 28,224 168 அப்படின்னு வருது. இதுக்கு ஆன்சர். வெரி குட். அப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கு, கீழே 0 இருக்கனால. அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 16.8 சென்டிமீட்டர். அவ்வளோதான்டா. இப்போ நான் வால்யூம் கணக்குள்ளே கண்டுபிடிச்சிடறேன். வால்யூம் ஆஃப் கோன் தானே கேட்டுருச்சு. வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்றது வந்து வால்யூம் ஆஃப் கோன்
1/3 pi r squared h 1/3 22/7 r square 12.6 whole square into சரியா h 21 1 7s are 7 7 3s are 21 ஓகே இப்போ 1/3 into 22 into 12.6 2 times போட்டோம்னா 158.76 அப்படின்னு வந்துச்சு. இன்ட்டு என்ன இருக்கு 7 அடிக்க முடியுமான்னு பார்ப்போமா. இது ரெண்டையும் அடித்தோம்னா என்ன வரும் 3 15 158.76 கிளியர் அடிச்சு பார்ப்போம். 5 3 சார் 15 2 3 சார் 6 மிச்சம் இருக்கு 2 3 சார் 6 மிச்சம் 2 இருக்கு 0.27 9 3 சார் 27 2 3 சார் 6 அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். ரைட் அப்போ இதில் அடித்தோம்னா ஆன்சர் என்ன வருதுன்னா 52.92 அப்படின்னு வருது. இப்போ 22 இருக்கு 52.92 இருக்கு இன்ட்டு 7 இருக்கு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சரில் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு போடணும். 5 மார்க் சம்மு இம்பார்ட்டன்ட் சம் நிதானமாக செய்ய அவசரப்பட்டுறாரு. சரியா சொல்கிறது ஒரு நான் சார் செஞ்சது ரீசெக்அப் பண்ணிக்க சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அநேகமாக யூனிட் எக்ஸசைஸ் இருக்கிற நாம இருக்கு. நான் வந்து கொஸ்டின் எடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. 22 இன்ட்டு 52.92 இன்ட்டு 7 81.468 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வருது. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. இது பாரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாரு. ஹச்சுக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன் பாரு 21 அப்ளை பண்ணியிருக்கேன். ஹச்சுக்கு பதிலாக என்ன இருக்குது 16.8 இருக்குது நம்ம கண்டுபிடிச்சது. நான் வந்து எல்ல கொண்டு ஸ்லாண்ட் கேட்டை போட்டேன் 16.8 அப்படின்றது சரியா சொல்கிறது. அப்போ 1/3 இன்ட்டு 22 இன்ட்டு 158.76 இன்ட்டு 16.8 அப்படின்னு அர்த்தம். சரியா இதில் 7 வேறு இருக்கா வந்து 7 அடிக்க முடியாதுல்ல 7 வேற இருக்கு 22/7. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுப்பாரு. இதுலேருந்து எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்தோம்னா ஆன்சர் வந்து சரியா 279.4.176 சென்டிமீட்டர் கியூப்னு வால்யூம் வருது. பொறுமையாக நிதானமாக அடித்து பார்த்துக்க சரியா மறந்துடக்கூடாது. இல்லை எதை அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு இப்போ இது ரெண்டையும் அடிக்கிறீங்கன்னா 1 3 is 3 5 3s are 15 சரி ரிமைனிங் என்ன 1 8 6 3s are என்னது 18 அவ்வளோதான். அடுத்து இது ரெண்டையும் அடிக்கிற 7 8 56 0.8 அப்போ மேலே உள்ளப்பெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு 3 டிஜிட் தள்ளி இங்கே 2 டிஜிட் அங்கே ஒரு டிஜிட் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டை வச்சிரு. இதுதான் ஆன்சர். போன தடவை நான் வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோ. அதான் ரீசெக்அப் பண்ண சொல்கிறாரு. வெரி குட் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு 41 கொஸ்டின் சாரி ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற நம்பரை சொல்லிட்டேன். செகண்ட் கொஸ்டின் நம்மளுக்கு வந்து இது வந்து தேர்டு அல்ஜிப்ராவில் உள்ள கணக்கு. அல்ஜிப்ராவில் வந்து கார் சம் பஸ்ஸு ட்ரெயின் அப்படின்ற மாதிரி ஸ்பீடு அண்ட் டிஸ்டன்ஸு இதை கம்பேரிசன் ரிலேஷன்ஷிப்பில் வச்சு சம்ஸ் கேட்டிருப்பாங்க. அது மாதிரி இது வந்து ஒரு போட்டு வந்து ஒரு ரன் இது வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுல ஒரு போட்டு வந்து மூவ் ஆகி போகுதுன்னா ஸ்டில் வாட்டர் இது இதனுடைய ஸ்பீடு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் கிலோமீட்டர் பர் ஹவர். ஸ்ட்ரீம் வாட்டருடைய ஸ்பீடு சரியா சொல்கிறது. அதில் ஒரு போட் வந்து போயிட்டு திரும்பும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு போட்டு போயிட்டு திரும்பும் அப்படின்னு வச்சுக்கோ. 2 விஷயம் இருக்குது அதில் போயிட்டு திரும்பும் அப்படின்றது சரியா. போயிட்டு திரும்பும் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லல வாட்டர் ஃப்ளோ வந்து இப்படி ஆகுது கீழ் நோக்கி வருதுன்னு வச்சுக்கோ. வாட்டர் ஃப்ளோ அப்ஸ்ட்ரீம்னா எதிர்த்தாப்புல போகுது. அப்போ அந்த போட்டோடைய ஒரிஜினல் ஸ்பீடுடைய 18 கிலோமீட்டர் ஸ்பீடை குறையும். அதை விட ஒரிஜினல் ஸ்பீடு அந்த வாட்டர் ஸ்பீடு வந்து ஆப்போசிட்டில் ரியாக்ட் பண்ணும். அதனால் மைனஸ் பண்ணும், தடை செய்யும், அந்த போட்டுடைய வேகத்தை குறைக்கும். அதே டைமில் டவுன் ஸ்ட்ரீம் வச்சுக்கோங்க. கீழ் நோக்கி வந்தால் டவுனில் வந்துச்சுன்னா அதுக்கு ஃப்ளோக்கு இது சப்போர்ட் பண்ணும் ஸ்ட்ரீம் வாட்டருடைய ஸ்பீடு.
புரியுதா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதைத்தான் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் இந்த ஸ்பீடை. அப்போ நீ கொஸ்டினில் வந்து ஃபைண்டுன்னு கேட்டதை ஸ்பீடு ஃபைண்டு என்ன கேட்டிருக்கோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துரு. லெட் த ஸ்பீடு ஃபைண்டுன்னு கேட்டதை எடுத்துடணும். ஸ்பீடு ஆஃப் த ஸ்ட்ரீம் எக்ஸு கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, நம்ம எப்பயும் போல தான் டைம் 1 t1 அப்படின்னு எடுக்கிறோம். இதை வந்து அப்புன்னு வேணால் வச்சுக்கிறோம். t1 போல் டி அப்புன்னு வச்சுக்கிறோமா? இது அப்புன்னு வேணால் வச்சுக்கிறோம். அப்ஸ்ட்ரீம் எழுதி விளக்கமா? அப்ஸ்ட்ரீம். இது டவுன் ஸ்ட்ரீம். சரியா? அப்போ t2 டிஸ்டன்ஸ் வந்து என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா 24 கிலோமீட்டர் தான், 24 தான். ஆனால் அப்புன்னு சொல்லையில் ஸ்பீடு 18 மைனஸ் எக்ஸு, இது 18 ப்ளஸ் எக்ஸ். ரெண்டும் சேர்ந்து போயிட்டு வர்றதுக்கு 1 ஹவர் மோர் கூட வருது. சரியா சொல்கிறது? வாட்டர் லேக்ஸு 1 ஹவர் மோர் அப்படின்னு வருது, அதிகம் அப்படின்னு வருது 1 ஹவர். இப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. எது வந்து வேகமாக டைமை வந்து கம்மியாக எடுத்திருக்கோம், எது அதிகமாக எடுத்திருக்கோம் அப்படின்னு பாரு. அதிகமாக எடுத்திருக்கிறது வந்து t1 மைனஸ் t2 தான். t1 தான் அதிகமாக எடுத்திருக்கும். ஏன்னா அப்ஸ்ட்ரீம் போகையில் ஸ்பீடு குறையுது இல்லை, அதனால். அப்போ 24 மைனஸ் 18 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சேர்ந்து சாரி போயிட்டு வந்தது ப்ளஸ்ஸு. அதே மாதிரி 24 மைனஸ் 18 ப்ளஸ் எக்ஸ் ரெண்டுக்கும் ட்ராவல் பாயிண்ட் வர்றதுக்கு 1 ஹவர் அதிகமாகுது. போயிட்டு திரும்புது, ரிட்டர்ன் ஆகுது. அப்ஸ்ட்ரீம் தென் டு டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்றது, டூ சேம் ஸ்பாட் அப்படின்றது. சரியா? ரைட். இப்போ இதுல இருந்து தான் எல்சிஎம் போட்டுக்க. 24 வேணா வெளியில் எடுத்துக்க. வெளியில் எடுத்து போட்டோம்னா 1/18 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/18 ப்ளஸ் எக்ஸ் 24 இருக்கட்டும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கீழே எல்சிஎம் 18 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 18 மைனஸ் எக்ஸ். கிராஸில் வந்து 18 ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு என்ன தம்பி 18 மைனஸ் எக்ஸ். அப்போ 24. சாரி, இப்போ ப்ளஸ் வரும். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன வரும்? ப்ளஸ் வரும். ரைட்டா? அப்போ என்ன ஆகும் தம்பி? ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். 36. இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர். இது 1 வர்ற தம்பி 1. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 18 ஸ்கொயர் மைனஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர். சரி, இது கிராஸில் கொண்டு போயிட்டோம்னா 1 இன்ட்டு 18 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அங்கே வந்துடும். சரிதானா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ், சாரி இதில் வந்து ப்ளஸ் வரும் ஒரு இதில். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஒன் சைடு கிராஸில் கொண்டு போகிறேன். ஒன் சைடு கிராஸில் கொண்டு போனோம்னா 1 இன்ட்டு 18 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அது ஒன்றும் தேவையில்லை, இதுதான் போட்டு காமிச்சிருக்கேன். ஈக்குவல் டு 24. சரியா? 24 இன்ட்டு அங்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு பாரு. 24 இன்ட்டு அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 36 இருந்திருக்கும். சரியா? ரைட். இப்போ இதை இந்த கொஸ்டின் நல்லா வாட்ச் பார்க்கையில் ஒரு சம் மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, நல்லா ரீட் பண்ணிக்க. அந்த கொஸ்டின் வந்து இதுவும் யூனிட் எக்ஸசைஸில் இருக்க மாதிரி நான் இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கோ. இதில் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு கூடுதலாக 1 ஹவர் எடுத்துக்கிறது. அப்போ 1 ஹவர் எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் இந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் போட்டு தான் செய்யணும். இந்த இடத்துல என்ன போட்டு தான் செய்யணும்? மைனஸ் போட்டு தான் செய்யணும். அதுக்கான சொல்ல வரேன். ஏன்னா எடுத்துக்கொள்கிற கால இடைவெளி அப்படின்றது டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அப்புக்கும் டவுனுக்கும் டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்கிறான்? 1 ஹவர் கூட அப்படின்றதுனால நம்ம அதை எடுத்து தான் ஆகணும். சரியா? மைனஸ். ரைட், ஓகே. இப்போ இது ரெண்டையும் போட்டிங்கன்னா 18 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 18 ப்ளஸ் எக்ஸு. இதை கிராஸில் கொண்டு போனால் 18 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஆஃப் 18 ப்ளஸ் எக்ஸ்னால் மைனஸ் 18 ப்ளஸ் எக்ஸு. இது ரெண்டையும் அடிச்சிரு. அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா, சாரி எக்ஸ் அடி விடாது,
18 அடிப்படும், கேன்சல் ஆகும். எக்ஸ் வந்து 2xன்னு வந்துடும். கீழே வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும். சரியா? இதை கிராஸ் மல்டிபிளில் கொண்டு போ. கிராஸ் மல்டிபிளில் கொண்டு போனீங்கன்னா அடுத்த பேஜில் கொண்டு போகிறேன். அதாவது 1 இன்ட்டு 18 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24 இன்ட்டு அது ஒரு எக்ஸ் 2x. அப்போ 48x. இது என்ன ஆகும்னா 324 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒன் சைடாக கொண்டு வா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 42x இதான் ப்ளஸ் இதை அங்கிட்டு கொண்டு போயிருமா ப்ளஸ் 48x மைனஸ் 324 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் நீ சம்மன் ப்ராடக்ட் எடுக்கணும். சம்மன் ப்ராடக்ட் எடுத்து அதில் பாசிட்டிவ் வேல்யூ வந்து நீ பாசிபிள் அப்படின்னு சொல்லி போடணும். சரியா சொல்கிறது? ஈக்குவேஷன் கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கோமா பார்த்துக்கோ. இதில் வந்து 48 அடிஷனுக்கு மல்டிபிளிகேஷன் மைனஸ் 324 54ஐயும் 6ஐயும் பண்ணிப்பாரு மைனஸ் 6. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 54 x minus 6 equal to 0. அப்போ x plus 54 is equal to 0. x equal to minus 54. அதே மாதிரி x minus 6 equal to 0. x is equal to plus 6. இது not possible அப்படின்னு எடுத்துக்கோ. ஏற்புடையது அல்ல. இதுதான் ஏற்புடையது, பாசிபிள். சரியா? அப்போ x is equal to 6 km/h அப்படின்றதான் எதுக்குள்ளது? அந்த வாட்டருடைய ஸ்ட்ரீம் வாட்ரு கேட்டிருந்தான் கேள்வி கொஸ்டின் கேட்டுருந்துச்சுன்னு பார்த்துக்கோ. மறந்துடக்கூடாது. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அப்படின்னா மேலே எழுதியிருக்கேன், கீழே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 6 km/h அப்படின்ற ஆன்சர் புரிஞ்சு நிதானமாக செஞ்சுக்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு, இதையும் பார்த்துக்கோ. 5 மார்க் கொஸ்டின் தான், கொஞ்சம் கவனமா. இதில் வந்து நான் வந்து ரெண்டுக்கும் போயிட்டு வர்றதுக்கு 1 hour அப்படின்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். தவறு. மோர் தேன் ஒன்று வார்த்தை வருது, அதிகம் அப்படின்ட்டு. மோர் தேன் அப்படின்னா அதிகம் 1 hour எடுக்குது. எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு தெரியல போயிட்டு வர்றதுக்கு. ஆனால் அப்ஸ்ட்ரீம் வந்து அதிகமாக எடுக்கும் டைம். சரியா? அப்போ அப்ஸ்ட்ரீம் அதிகமாக எடுக்கிறதுனால அப்ஸ்ட்ரீம் மைனஸ் டவுன் ஸ்ட்ரீம் போட்டுட்டு ஈக்குவல் டு 1 hour அப்படின்னு போட்டுட்டு. புரியுதான்? மறந்துடாத. அந்த வார்த்தையை கவனிக்காதனால தான் நம்மளுக்கு இந்த கணக்கு டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. சரியா? ரைட். இந்த கேலுடைய என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்துக்க. கேலுடைய ஹைட் வந்து 1.2 மீட்டர் டால் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த டாலோட அந்த கேலுடைய ஹைட்டை வந்து கிரவுண்ட்ல இருந்து ஹைட்டு கொடுத்துருந்தாங்கல்ல 88.82. அந்த பலூன் பறக்கிறது கிரவுண்ட்ல இருந்து. ஆனால் அந்த கிரவுண்ட்ல இருந்து அந்த பொண்ணோட உயரத்தை சப்ராக்ட் பண்ணி 87 வச்சுக்கோ. அப்போ கேல் வந்து பேரலில் உள்ளது என்னதுன்னா ஏபி ஹச்சி, இன்னொன்று வந்து இடினோட எழுதிக்கலாம். அந்த இடத்துல கூட எழுதிக்கலாம் இடி அப்படின்ட்டு. திருப்பி சொல்கிறேன் கணக்கு, இடின்னு எழுதிக்கலாம். அடுத்து ஜிஹெச் அப்படின்னா எந்த இதை பார்ட்டு மேலே உள்ள பார்ட்டு கழிச்சது இந்த ஜிஹெச். அதே மாதிரி எஃப்இ அதெல்லாம் ஒரு மாடல், ஒரு பேரலல். என்ன பேரலல் அப்படின்னா கிரவுண்ட்ல இருந்து அந்த கேலோட ஹைட்டை கழிச்சுட்டா 87 மீட்டர்னு வரும். அந்த 87 மீட்டரை வச்சு தான் நீ செய்யணும். கீழே உள்ள போர்ஷன் வந்து தேவையில்லை நம்மளுக்கு. அந்த கேலுடைய ஹைட்டுடைய போர்ஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. கேலுடைய ஹைட்டு போர்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை, டால் உயரத்தை. அப்போ முதல்ல ஒரு 60 டிகிரிக்கு உள்ளதை எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஆப்போசிட் 87/xன்னு போட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். பார்த்துருக்குல்ல அப்படி பொறுமையா. அதே டைமில் செகண்ட் ரூட் ட்ரையாங்கிள் 30 டிகிரிக்கு மாறுதில்ல சம்டைம்ஸ். அதை எடுத்தோம்னா FE/AEன்னு வரும். ஏஇ வந்து ஒய்னு கீழே எடுத்திருக்கேன் கிரவுண்டு. அந்த மொத்தம் லென்த்து அதில் இருந்து ஒய் கண்டுபிடிச்சிருக்கேன் tan 30 போட்டு. இப்போ டி வேணும்னா மொத்தம் ஒயிலிருந்து இந்த கேப் எக்ஸ் இருக்கு பாரு, இதை கழிச்சிட்டோம்னா இந்த கேப் கிடைக்கும், டி கிடைக்கும். இதுதான் டி. மேலே அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன், இங்கே டி எழுதியிருக்கேன். அப்போ ஒயிலிருந்து எக்ஸை கழிச்சா டி கிடைக்கும். அதை தான் இங்கே கழிச்சிருக்கேன். கழிச்சு 58√3 மீட்டர் நிறுத்திக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து √3 வேல்யூ போடணும் அப்படின்னா கொஸ்டினில் இருந்தால் போட்டால் போதும். 1.732. கொஸ்டினில் இல்லைன்னா போட வேண்டிய அவசியம் இல்லை, இதோ நிறுத்திக்கலாம். சரி இருந்தால் நீ போட்டுக்கிறேன்னா போட்டுக்க, இந்த எழுதியிருக்கேன். ஓகேயா? கொஸ்டினை பார்த்துக்கோ. கொஸ்டின் தகுந்தாப்பும் செய்யணும். இது பலூன் சம், இது மாதிரி சம்லாம் இருக்கும்.
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிராவல் பண்ணி போகும். ஹெலிகாப்டராக இருக்கலாம், ஒரு பேர்டு பறவையாக இருக்கலாம். ஒரு ஒரு சம் டைமில் வந்து டிராவல் பண்ணி சம் ஸ்பீடில் கூட போகும் சில நேரங்களில். இது மாதிரி கணக்கு. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க. இது ஒரு கணக்கு, இன்டீரியர் கணக்கு பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. ஓகே, தேங்க்யூ. இதோட சேர்த்து ஸ்மாலஸ்ட் சின்ன கணக்கு, ஸ்மால் கணக்கு. ஃபைண்ட் த HCF of 23 and 12. Solution. HCF of 23 and 12. இந்த நம்பர் 23ன்றது பிரைம் நம்பர். இப்போ நம்ம 23க்கும் 12க்கும் நம்ம ஜிசிடி அல்லது HCF ரெண்டு ஒன்று தான். HCFனாலும் ஒன்று தான், ஆர் ஜிசிடினாலும் ஒன்று தான். எல்சிஎம்னா வேற. இதுக்கு ஒன்று தான் வரும். அப்போ இதுக்கு வந்து என்னது இஸ் 1. இது வந்து கம்பல்சரி கணக்கில் ஒன்ஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு கொஸ்டினில், அட்டம்ப்ட் கொஸ்டினில் எதில் ஒன்று கேட்டிருந்தாங்க. பசங்க வந்து பயிலான இல்லைன்னா போட்டி கொஸ்டினில் இல்லை கரண்ட் கொஸ்டின் ஏன் பார்த்துக்க. 2 மார்க்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கிறணும். சரியா, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு எனக்கு 5 கொஸ்டின் வந்து 100 மார்க் எடுக்கிறதுக்கு உனக்கு யோசிக்க என்னடா 100 மார்க் எடுக்க முடியும். ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க 100 மார்க் எடுக்கிறது. 100 மார்க் எடுக்கிறோன்னா பாராட்டி தான் ஆகணும். அதனால் அந்த கொஸ்டின் வந்து வாசித்து நிதானமாக செய். தப்பு வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. வாத்தியார்களுக்கு சரி தப்பு வருதுன்னா நீங்கள் பழகத்தானே செய்யணும். பொய் சொல்லக்கூடாது. எந்த விஷயத்துலையும் பார்த்துட்டு வேணா எல்லாம் எழுதலாம். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன கேட்டிருக்கான், ஏது கேட்டிருக்கான், 1க்கு 2 தடவை போட்டு பார்த்து அனலைஸ் பண்ணி தான் செய்யணும். இப்போ நான் ஒரு கணக்கில் போர்ட் ஸ்டம்மில் செய்யலையா, போர்ட் ஸ்டம்மில் யூனிட் எக்ஸசைஸோட இருக்கும். அதே ஸ்டம்மான்னு பார்த்துக்கோ. அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் சேர்த்து டோட்டல்னா ரிட்டர்ன் சேர்த்துனா ப்ளஸ்ன்னு வந்துடும். இதில் வந்து என்னென்னா எடுத்துக்கிற காலம் வந்து அப்ஸ்ட்ரீம் வந்து 1 மணி நேரம் கூட எடுத்துருக்குன்னு மீனிங்கில் கொடுத்துருக்கான். அப்போ மைனஸ் போட்டு தான் நம்ம 1ன்னு போகிறோம். 1 ஹவர் அப்படின்ட்டு. புரியுதா சொல்கிறது? அந்த கொஸ்டினை பார்த்துக்கோ. ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்கள் இருக்குது. அந்த மீனிங்கில் தான் நம்ம விளாடுவோம். வாட் இஸ் த இன்க்ளினேஷன்? அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த இன்க்ளினேஷன் மீனிங்? ஆங்கிள் கேட்டுன்னு அர்த்தம். வாட் இஸ் த இன்க்ளினேஷன்? இன்க்ளினேஷன் அப்படின்னா ஆங்கிள்னு அர்த்தம். இப்போ சீதாண்டா இது கோணம் என்ன, தீட்டா என்னன்னு கேட்டிருக்கு. ஆஃப் எ லைன், ஒரு லைனுக்கு whose slope is அப்படின்னு கொடுத்துருக்கு. whose slope is 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இன்க்ளினேஷன் கேட்டா m = tan θ வரலாம். m = tan θ. ஸ்லோப் இஸ் 1 அப்படின்னா m = 1ன்னு கொடுத்துருக்கான். புரியுதா? m = 1. அப்போ 1 போட்டேன். என்ன இருக்கு? tan θ. tan வரிசையில் 1ன்றது எந்த டிகிரிக்கு ஆன்சர் வரும்? tan 45க்கு தான் என்ன வரும்? 1 வரும். புரியுதா? அப்போ இந்த 1க்கு பதிலாக என்ன எழுதலாம்? tan 45 = tan θ. அப்போ அடிச்சிட்டோம்னா θ = 45 டிகிரி. புரியுதான்னு பார்த்தீங்க. இதுதான் கணக்கு. பொறுமையாக நிதானமாக செய்யணும். நிதானமாக செஞ்சால் தான் ஃபுல் மார்க் வாங்க முடியும். நம்ம இந்த செஷனை இதோட நிறுத்துவோம். பொறுமையாக நிதானம் வீட்டில் உட்காந்து பார்த்துக்க. தேங்க்யூ.